இதுவால் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பார்க்க போறோம். அதான் போர்க்குபைன். போர்க்குபைன் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க, முள்ளம் பன்றி சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். போர்க்குபைன் என்னதான் லார்ஜ் ரோடன்ட் அனிமல். அதோட பாடி ஃபுல்லா ஸ்பைன்ஸ் வச்சு கவர் ஆயிருக்கு. ரோடன்ட்டா வேற எதுவும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் சாப்பிட்ற அனிமல்ஸ் லைக் ஸ்குவிரல், ராட்ஸ். போர்க்குபைன் பாடி கலர்ஸ் என்னன்னா ஒயிட், பிளாக், ப்ரௌன், கிரே. அது எதுக்காக ஹெல்ப் பண்ணுதா, ப்ரீடிட்டர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரீடிட்டர்ஸா ஹண்டிங் அனிமல்ஸ். போர்க்குபைன் எவ்வளோ பெருசா இருக்கும் தெரியுமா? 60 to 90 சென்டிமீட்டர் பெருசா இருக்கும். அதோட டெய்ல் எவ்வளோனா சென்டிமீட்டர் லாங்கா இருக்கா, 20 to 25 சென்டிமீட்டர் லாங்கா இருக்கு. அதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? 5 to 16 கிலோகிராம். போர்க்குபைன் ஒரு ஹெல்ப்ஃபுல், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன். அது எந்த மீட்டும் சாப்பிட்டாரு. அது என்னன்னா சாப்பிட்டுமா, பிளான்ட்ஸ் twigs, leaves, berries, buds, even fruit சாப்பிடும், vegetables சாப்பிடும், even trees ஓட bark சாப்பிடும். போர்க்குபைன் ஒரு மேமல். அது எக் லே பண்ணாது, அது குட்டி தான் போடும். நம்ம போர்க்குபைன் எங்கெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? டெசர்ட்ல பார்க்க முடியும், ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியும், ராக்கி ஏரியாஸ்ல பார்க்க முடியும், ஹில்லி ஏரியாஸ்ல பார்க்க முடியும், ஈவன் கிராஸ்லேண்ட்ஸ்ல பார்க்க முடியும். பட் அண்டார்டிகா கான்டினென்ட் மட்டும் பார்க்கவே முடியாது. அப்ராக்சிமேட்லி எவ்ரி போர்க்குபைன் வந்து 30,000 குயில்ஸ் இருக்கு. நார்மலா குயில்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். பட் ஏதாவது ஹண்டிங் பேர்ட்ஸ் வந்துச்சா அது ஃபிளாட் குயில்ஸ் வந்து இப்படி ஆயிரும். 1 ஸ்கொயர் இன்ச் ஸ்பேஸ்ல நம்ம வந்து 150 குயில்ஸ் அது உள்ள வைக்க முடியும். போர்க்குபைன் குயில்ஸ் எவ்வளோ டேஞ்சரஸ்க்கு நினைக்கிறீங்க? அவ்வளோ டேஞ்சரஸா கிடையாது. பட் அது உள்ள நிறைய பாக்டீரியா இருக்கு. ஸோ அது வந்து அந்த குயில்ஸ் வந்து நம்ம பாடி உள்ள போகும்போது, நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது டெஃபினட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆனால் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், ஈவன் ரேபிஸ் டிசீஸ் வரும். போர்க்குபைன் தான் குயில்ஸ் அட்டாக்கர்ஸ் மேலே ஷூட் பண்ண நினைக்கிறீங்க? இல்லை. பட் அந்த அட்டாக்கர்ஸை ஃபீல் பண்ணும்போது அது பாடியை ஷேக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த குயில்ஸோட பேஸ் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் அது அட்டாக்கர்ஸ் கிட்ட உள்ள போகுது. ஈவன் அந்த ரிலீஸ் ஆகுற குயில்ஸ் வந்தா நியூ குயில்ஸ் ஃபார்ம் ஆகுது. போர்க்குபைன் எப்படி ப்ரீடேட்டர்ஸா ஐடென்டிஃபை பண்ணது தெரியுமா? அதோட ஐசைட் வச்சு கிடையாது. பிகாஸ் அதோட ஐசைட் வந்து புவரா இருக்கு. ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதா, அதோட ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து கிளியரா இருக்கு. ஈவன் அது ஸ்மெல்லிங் சென்ஸும் வந்து சூப்பரா இருக்கு. அது அப்படிதான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. போர்க்குபைன் எப்படி ப்ரீடேட்டர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதான், அது டே டைம்ல தூங்கும். பட் நைட் டைம்ல ஆக்டிவா இருக்கும். ஏன் ஆக்டிவா இருக்கா, அது ஃபுட்டை சர்ச் பண்ற போகிறதுக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னதான், அதோட பாடி கலர், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் தெரியுமா, அது வந்து ப்ரீடேட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடையாது. தேர்ட் பாயிண்ட் என்னதான், அதோட
குவில் நம்ம பார்த்தோம்ல இந்த குவில். ஃபோர்த் பாயிண்ட் என்னதான், அது ஒரு ஸ்டிங்கி. ஸோ அது எப்பப்பனா ப்ரீடியஸா ஐடென்டிஃபை பண்ணும்போது அதோட ஒரு பேட் ஸ்மெல்லை எமிட் பண்ணும். அந்த பேட் ஸ்மெல் எந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும் தெரியுமா? ஈக்குவலா இருக்கும் பிளாக் ஆஃப் கெட்டு போன சீஸ் அதோட ஸ்மெல் இருக்கு, ஈக்குவலா இருக்கும். பொறுக்கு பண்ணா இவ்வளோ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுது, பட் எப்படி ப்ரீடியஸ்னால அதை கேட்ச் பண்ண முடியுது நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்லோ மூவிங் கிரியேச்சர். ஈவன் அதோட ஃபேஸு, ஈவன் அதோட அண்டர் பெலி சைட்ஸும், ஈவன் அதோட ஃபீட் இருக்குல்ல, அங்கெல்லாம் குயில்ஸே கிடையாது. நம்ம டீத் வந்து ஒயிட் கலர்ல இருக்குல்ல, பட் போர்க்குபைன் டீத் வந்து பிரைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அது உள்ள நிறையா அயன் இருக்கு. ஈவன் அதோட இன்சிச்சஸ் மேல அயன் எனாமல் இருக்கு. பொறுக்குபைன் ரோக அதோட இன்சிச்சஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, பொறுக்குபைன் ஒரு ஸ்லோ மூவிங் கிரியேச்சர், பட் அது ஒரு குட் ஸ்விம்மர். ஏன் தெரியுமா? அதோட குயில்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சராக இருக்கு. ஸோ அது வந்து ஈஸியாக ஃப்ளோட் பண்ண முடியுது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.